கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். பேய் படங்களை திரையரங்கில் பார்க்கலாம். ஆனால் திரையரங்கத்தில் பேய் இருக்கிறத எங்கே பார்ப்போம்? இன்னொரு முறை சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோங்க. பேய் படங்களை திரையரங்கில் பார்க்கலாம். ஆனால் திரையரங்கத்தில் பேய் இருக்கிறத எங்கே பார்ப்போம்? நாகேஷ் திரையரங்கம் படத்தில் பார்க்கலாம். சிங்கத்தை ஃபோட்டோவில் பார்த்துருப்பீங்க, கூண்டில் பார்த்துருப்பீங்க, காட்டில் பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி சினிமாவில் பேய்களை ரோட்லேயும் வீட்லேயும் பார்த்துருப்பீங்க. ஆனால் முதல் முறையாக நாகேஷ் திரையரங்கம் படத்தில் பார்க்க போகிறீங்க. ஸோ இந்த படத்தை எப்படி உருவாக்கியிருக்காங்க அப்படின்றத இந்த படத்துடைய டீம் கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். வணக்கம். வெல்கம் டு அவர் ஷோ. ஓப்பனிங்கில் கொடுத்த பில்டப்லாம் போதுமா உங்க படத்துக்கு? ரொம்ப நல்லா இல்லை இன்னும் எதிர்பார்க்குறீங்களா? இல்லை, ரொம்ப புதுசாக இருந்தது. ரொம்ப நல்லா தான் பில்டப். ஏன்னா கின்னஸ் ரெக்கார்ட் டைரக்டர் அவர் வந்து ஒரு படம் டைரக்ட் பண்ணார். ஆல்ரெடி ஒரு படத்துக்கு கின்னஸ் உலக சாதனை பண்ண ஒரு சிங்கிள் ஷாட்டில் எடுத்து கொஞ்சம் கம்மி தானே சார் உங்களுக்கு பில்டப்பு? கம்மி தான். நான் ஏன் தெரியுமா கொஞ்சம் கம்மியாக கொடுத்தேன்? ஆடியன்ஸ் இந்த படத்தை பார்த்துட்டு அதிக ரெஸ்பான்ஸ், அதிக பில்டப் அவங்க கொடுக்க இருக்காங்க. ஸோ அதனால தான் வந்து நம்ம கொஞ்சம் லைட்டாக முடிச்சுக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ வாழ்த்துக்கள். எல்லாருமே பேசிகிட்டு இருக்க ஒரு விஷயம் என்னென்னா, பேய் படங்களுடைய வரிசையில் மாறுபட்ட திரைக்கதையை கொண்டிருக்க படம் அப்படின்ற ஒரு ரிவ்யூ வந்துட்டு இருக்கு. உங்கள் எல்லாருக்குமே ஒன் செகண்ட் வாழ்த்துக்கள். சார், எப்போவுமே நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போது படத்துடைய டைரக்டர் கிட்ட இருந்து தான் கொஷினை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ ஆமாம், இன்னைக்கு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த படத்துடைய பாடல்கள் ஆர்ஆர் எல்லாமே வந்து ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்கிறதால எனர்ஜெட்டிக் பர்சன் நம்ம ஸ்ரீகாந்த் தேவா அவர் வந்து ஒரு பெப்பியான சாங் பாடி இந்த ஷோ வந்து ஸ்டார்ட் பண்ண போறாரு. ஸோ இந்த படத்தில் ஒரு சூப்பரான ஒரு பாட்டு இருக்கு சார். ஆனால் கூட இருக்க எல்லாருமே சேர்ந்து கோரஸாக அந்த பாட்டு பாடணும். ரெடி தானே எல்லாரும்? ரெடியா? இதுல ஒரு தத்துவமான லைன் இருக்கு. அது ஜி நீங்க எல்லாம் சேர்ந்து ஜி நீங்க கோரஸ் பண்ணணும். என்னன்னா, கட்டிங் 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 கட்டிங்டா கை ஆட்டோமேட்டிக்கா போடுது. கட்டிங் 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 கட்டிங்டா நீ ராவா குடிச்ச எம்மனோட டேட்டிங்டா. கரெக்ட் இல்லை? கரெக்ட். முதல்ல நம்ம கலைஞர் டிவிக்கு நம்ம நன்றி சொல்லணும் ஜி. ஏன்னா சென்டிமெண்ட்டாகவே பார்த்தீங்கன்னா, எம்ஜிஆர், சிவாஜி, ரஜினி, கமல்லேருந்து எனக்கு சங்கி மங்கி பாட்டாகட்டும், அப்புறம் திருநாள் படத்தில் பழைய சோறு பச்சை மிளகா ஆகட்டும், அப்புறம் போங்கு படத்தில் வெள்ளை குதிரை ஆகட்டும், இப்போ வந்து நாகேஷ் திரையரங்கம். ஸோ இந்த படமும் மிகப்பெரிய வெற்றடைய போயின்னு இருக்கு. பாட்டும் நல்லா ஹிட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த நேரத்தில் கலைஞர் டிவியில் எல்லாருக்குமே நன்றி சொல்லணும். இந்த நேரத்தில் பாடிலாமா ஜி? நீங்க ஆர்டர் ரெடி ஆயிட்டீங்க ஜி. நீங்க ரெடி? 1 2 3 கோ. ஹே வாடி 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 ஏ சங்கி மங்கி லேடி, அந்த கபாலிய பார்த்து நான் வச்ச வெள்ள தாடி, வாடி 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 ஏ சங்கி மங்கி லேடி, அந்த கபாலிய பார்த்து நான் வச்ச வெள்ள தாடி, அம்மல நெஞ்சல ஆசிய பிஞ்சல ஊத்து பொம்பல அடிய பாவி அஞ்சல, ஆரடி மின்னல மூடு நீ ஜன்னல நானும் தப்புல அடியே ஊரும் தப்புல, ஹே கட்டிங் 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 கட்டிங்டா நீ ராவா குடிச்ச எமனோட டேட்டிங்டா, ஹே வாடி 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 ஏ சங்கி மங்கி லேடி, அந்த கபாலிய பார்த்து நானும் வச்ச வெள்ள தாடி. வரே வா, என்ன ஒரு கருத்துள்ள பாடல் சார். எல்லாரும் ஸ்டாப் பண்ணிடணும் ட்ரிங்க் பண்றது. இந்த பாட்டு வந்து படத்துல எந்த இடத்துல வருது, இல்லாட்டி பேய்க்கும் இந்த பாட்டுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா? இருக்குது. ஆக்சுவலாக அது வில்லேஜில் நடக்கிற சீக்வன்ஸ். இது வில்லேஜ் பார்த்திங்கன்னா ஒரு டாஸ்மாக் அதை க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க ஹைவேஸ்லாம். ஸோ அதனால் டாஸ்மாக் கடை வந்து ஒரு வில்லேஜ் உள்ள தான் இருக்கும். ஊரில் இருக்க ஒரு 64 ஊரில் இருக்கவங்களும் அங்கே தான் குடிக்க வருவாங்க. அங்கே ஒரு செலிப்ரேஷன் எப்படி இருக்கும், அதாவது சுற்றி இருக்க ஊரில் சரக்கே, அதாவது டாஸ்மாக் இல்லாமல் ஒரு இடத்துல, ஒரு ரூரலில் இருக்க இடத்துல எல்லாரும் கேதர் ஆனாங்கன்னா எப்படி ஒரு என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சீக்வன்ஸ் இருக்கும். அதில் அதோட ஓனருக்கும் இந்த கோஸ்ட்டுக்கும் ஒரு லிங்க் இருக்கும். அதான் அதோட கதையோட லிங்க் வச்சுருப்போம். அதுதான் அந்த படம் பார்த்தீங்கன்னா அது புரிஞ்சிடும். அது சூப்பர் சார். ஆக்சுவலி நான் ஆரம்பிக்கும் போதே பார்த்தீங்கன்னா பேய் படம் அப்படின்ட்டு வந்து சொல்லி ஆரம்பித்தேன். நான் ஏன் அதை சொன்னேன் அப்படின்னா, இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா இந்த படத்தை பற்றின நிறைய பாசிட்டிவான நியூஸ்லாம் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. அதாவது மாறுபட்ட ஒரு பேய் படமாக இது இருக்குது அப்படின்ட்டு நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த நாகேஷ் திரையரங்கம் அப்படின்னு டைட்டில் பார்க்கும்பொழுது இந்த பேய் வந்து எங்களை சிரிக்க வைக்குமோ அப்படின்னு எங்களுக்கு தோணுது. ஏன்னா டைட்டில் பேஸ் பண்ணி. ஆனால் இந்த பேய் வந்து எங்களை உண்மையிலேயே சிரிக்க வைக்குமா, இல்லாட்டி சிந்திக்க வைக்குமா, இல்லாட்டி பயம்பூர்த்துமா அப்படின்றத வந்து நீங்கள் சொல்லி தான் நாங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இந்த படத்தை பற்றி சில வார்த்தைகள் எங்களுக்காக. படம் பார்த்திங்கன்னா ஓவராலாக சிரிக்க வைக்கும், ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். பட் கோஸ்ட் வந்து ரியலாக கோஸ்ட் என்ன பண்ணோம், பயமுறுத்தும், அப்புறம் ஒரு சிந்திக்க வைக்கும். இந்த ரெண்டு விஷயம் தான் பண்ணும். சிரிக்க வைக்கிறதுன்றது அவங்க கூட இருக்க ஆர்டிஸ்ட் மற்றவங்களும் அது கூட கம்பைண்டாக அவங்க பண்ணிட்டு போவாங்க. பட் இது வந்து காமெடி பேய் கிடையாது, ஒரு சீரியஸான ஒரு பேய் தான்.
நல்லா இருக்கும். ஆனால் ஆரியை பற்றி சொல்லணும்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. சராசரியான மனிதர்கள்கிட்ட இருந்து கொஞ்சம் வித்தியாசமாக மாறுபட்ட சிந்தனை உடைய மனிதர் நீங்கள். உங்களுடைய இந்த மாறுபட்ட சிந்தனைகளை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்டே போகலாம். பட் அடிப்படையில் நீங்கள் ஒரு நடிகரும். ஸோ மாறுபட்ட கதாபாத்திரங்கள் மாறுபட்ட திரைப்படங்களை தேர்ந்தெடுத்து நடிக்கக்கூடியவரும் நீங்கள். ஸோ இந்த படத்தில் எப்படி நீங்கள் கமிட் ஆனீங்க? நீங்கள் வந்து இந்த கதையை சூஸ் பண்ணியிருக்கீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம் இந்த படத்தில் கண்டிப்பாக இருக்கும். அதை பற்றி சொல்லுங்கள். அண்ட் உங்கள் கதாபாத்திரம் பற்றி சொல்லுங்கள். இந்த படத்தில் ஒரு சோஷியல் மெசேஜ் ஒன்று சொல்கிறோம். தெரியும். ஸோ ஏன்னா மாயா பண்ணதுக்கப்புறம் நான் பேய் படம் நிறைய கதைகள் கேட்டு நான் பண்ணலை. ஸோ ஒரு கேப்க்கு அப்புறம் பண்ணலாம், உடனே பண்ணால் நல்லா இருக்காது. ஆடியன்ஸ்க்கும் டிக்கெட் எடுத்து வரும்போது ஆரி படம்னா வாங்க, பேய் படம்னா வாங்க ஆரி கூப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி ஆகிடக்கூடாது. அப்படிங்கிறனால நிறைய கதைகள் நான் வேணான்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் தான் உன்னோடுக்கா பண்ணோம். சார் அடுத்து ஒரு கதைகள் கேட்டுகிட்டு இருக்கும்போது எனக்கு மனோஜ் கிருஷ்ணா சார் ஃபோன் பண்ணி, சார் ஒரு நல்ல கதை கேட்டேன் சார், நல்ல டீமு, நீங்கள் கேளுங்க சார் அப்படின்னு. ஏன்னா நான் கதை ஆல்ரெடி கேட்டு நிறைய பேர்கிட்ட டயர்ட் ஆகிட்டேன். என்னென்னா வேறு கதை நினச்சி நான் கேட்பேன், படம் அப்புறமா தான் எண்டில் வந்துடும், இல்லை போய் ஆரம்பத்துலேயே வந்துடுமா. அதனால் அப்புறம் என்ன ஃபோன்லேயே கேட்க ஆரம்பிச்சிட்டேன், சார் இதை ஹாரர் ஃபிலிம் அப்படின்னு கேட்பேன். ஆமாம் சார் கொஞ்சம் கேப்க்கு அப்புறம் பண்ணுங்கள் சார் ப்ளீஸ் சார் அப்படின்னு சொல்லி தவிர்த்துருக்கேன். ஸோ இவர்கிட்டையும் ஃபோனில் கேட்கும்போது சார் என்ன உடனே ஒன்லைன் கேட்டேன். நல்ல டீம் எல்லாம் சொன்னார். ஸ்ரீஜி இருக்காங்க, தாமரை மேடம் பாட்டு எழுதுறாங்க, அண்ட் வந்து நௌஷாத் கேமரா, அப்படி எல்லாமே ஒரு நல்ல எடிட்டர்ஸ், எல்லாமே நல்ல டீமு, ப்ரொடக்ஷன் நல்ல டீமுன்ட்டாங்க. சரி கதை என்ன ஒன்லைன் சார்னு சொன்னோன்னே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஹாரர் ஃபிலிம் போச்சுறாங்க. நல்ல டீமு எல்லாம் ஹாரர் மறுபடியும் சொல்லிட்டாங்க. இல்லை சார் வேணாம் சார். இல்லை ஜி நீங்கள் கேளுங்க அப்படின்னாரு. சரி வீட்டுக்கு வர சொல்லி கேட்டுட்டு வேணான்னு சொல்லிடுவோம், ஏன்னா அவர் மனோஜ் கிருஷ்ணா ஃபோர்ஸ் பண்ணுறாரு, சரி கேட்டுருவோம் அப்படின்னு சொல்லி தான் சாரை வர சொல்லி 20 minutes அந்த கதை சொன்னார். ஸ்க்ரீன் ப்ளே ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருந்தது, ரொம்ப நல்லா இருக்குது சார், ஸ்க்ரீன் ப்ளே வந்து ரொம்ப எங்கேஜிங்காக இருக்குது, நான் பண்ணல சார் அப்படின்னு. அவர் உடனே வந்து சார் என்ன நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு பண்ணலை அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னே. அப்புறம் நான் சொன்னேன் சார் இல்லை சார் நான் ரெகுலராக ஒரே மாதிரி படம் பண்ணுற மாதிரி ஆகிடும், அதனால வேண்டாம் சார் அப்படின்னோடனே டக்குன்னு ஒரு பாயிண்ட்டை வந்து லாஜிக்கல் பாயிண்ட்டை தூக்கி ஒன்று போட்டார். சார் அது நயன்தாரா லீடாக பண்ண மாயா, ஸோ அவங்க ஷோட்டெல்லாம் அந்த படத்தை தான் இங்கே கொண்டு போனாங்க. நீங்கள் தனியாக லீடாக ஒரு பேய் படம் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கேட்டார். இல்லை சார் அப்படின்னு. அப்போ நீங்கள் பண்ணலாம்ல அப்படின்னு சொல்லி வச்சார். கரெக்டான லாஜிக்கல் பாயிண்ட்டாக இருந்தால் கூட எனக்கு கன்வின்சிங்கான ஒரு பாயிண்ட்டாக இருந்ததுன்னா, இன்றைக்கி நீங்கள் நான் பார்த்துட்டு இருக்க அத்தனை நேயர்களுமே வந்து ஒரு காமன் பீப்புள், லேமேன் எல்லாம் வந்து சராசரி மனிதன் நிறைய பாதிக்கப்படக்கூடிய ஒரு விஷயங்களை அந்த படத்தில் சொல்லியிருக்கோம். நம்ம சரௌண்டப்படுறோம், நம்ம இந்த வியாபார உலகத்தில் நம்மளை எப்படியெல்லாம் பயன்படுத்திக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு சோஷியல் மெசேஜ் ரொம்ப ஸ்ட்ராங்காக. அந்த மெசேஜ் வந்து இது வரைக்கும் இந்தியன் சினிமாவில் சொல்லப்படலை, இன்டர்நேஷ்னல் சினிமாவில் கூட அது எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்த படங்கள் அது சொல்லலை. ஸோ அதை ரொம்ப இந்த கதைக்குள்ளே கரெக்டாக கொண்டாந்து வச்சுட்டார். ஏன்னா சில படங்கள் திணிப்பாக இருக்கும் ஒரு சோஷியல் காஸ், பட் இதில் வந்து ஒரு கமர்ஷியல் என்டர்டெய்னருக்குள்ளே இப்போ சோஷியல் காஸ்ட்னா படம் பூரா அப்படி இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்காது. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் எல்லாம் வந்து வேறு மாதிரி ரொம்ப ஜாலியாக இருக்கும், ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர் இருக்கும். ஸோ அப்படி தான் அந்த கதைக்குள்ளே எல்லாம் பேஸ் பண்ணி உள்ளுக்குள்ளே வந்தோன்னே. ஸோ யூஆர் லுக்கிங் கார்ஜியஸ். ஃபர்ஸ்ட் படத்தில் உங்களை எப்படி பார்த்துருக்கோமோ அதை விட பல மடங்கு நீங்கள் மெருகேறி இருக்கீங்க, ரொம்ப அழகாக இருக்கீங்க பார்க்குறதுக்கு. உங்களை பற்றி ஒரு பாசிட்டிவான விஷயம் என்னென்னா, ஹீரோ சந்தானம் முதல் முறையாக அவர் வந்து ஹீரோவாக நடிக்கும் போது அவருக்கு மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுத்த கதாநாயகி நீங்கள். ஸோ அந்த படம் வெற்றி அடைஞ்சது, அதை தொடர்ந்து அடுத்த படத்துலேயே அவர் கூட வந்து சேர்ந்து நடிச்சிங்க. ஸோ வெற்றி படம் கதாநாயகி அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த படத்துலேயும் உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து சூப்பராக இருக்குது, எல்லாருமே ரசிக்கிறாங்க. ஸோ இந்த படத்தில் உங்களுடைய கதாபாத்திரம் நீங்கள் எப்படி இந்த படத்தில் கமிட் ஆனீங்க? Actually, firstly, Kalanjar TV ko romba nandri for having us on the show. And basically, idukku munadi na comedy films, as you said, mattum nadichirken. So in the film, kunja different and romba challenging irukku. So I was really excited to do. It's a different genre from what I've done before. And since it was a proper horror thriller film, I wanted to try something different as an actor. So nariya screenplay irukku, nariya so as he said, there's a big social message which is the backbone of the film, So I mean that's what excited me and I went ahead with it.
உங்கள் கேரக்டர் பற்றி சொல்லுங்கள், என்ன பண்ணி? என்னோட கேரக்டர் ரொம்ப அழகானது. நான் பேசிக்லி நான் ஸ்டடீஸ் ஃபினிஷ் பண்ணிவிட்டு ஜாப் சர்ச் பண்ண போதே ஆரியில் மீட் பண்ணுவேன். அண்ட் தென் அப்புறம் நிறையா ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்குது. அண்ட் தென் after every scene basically you'll wait what is next, that kind of excitement is there. So I have a very very Tom and Jerry kind of a relationship with him, and from there on the movie goes on. So yeah. நாகேஷ் திரையரங்கம். ஸோ இந்த படத்தை பற்றின நிறைய விஷயங்களை இந்த படத்துடைய டீம் நம்ம கூட வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக ஷேர் பண்ணிகிட்டே இருக்காங்க. அண்ட் இன்னொரு முக்கியமானவங்க இப்போ நம்ம ஷோவில் வந்து கலந்துக்கிட்டாங்க. இந்த படத்தில் நடிச்சிருக்க இன்னொரு கதாநாயகி மாசூம் சங்கர் அவங்க வந்திருக்காங்க. வெல்கம். வணக்கம். மாசூம் அப்படின்னா வந்து ரொம்ப கொஞ்சம் வாங்க பார்த்தீங்களா, அவங்கள தான் வந்து மாசூம், அழகாக இருக்கீங்க, செல்லமாக இருக்கீங்க, இன்னோசென்ட்டாக இருக்கீங்க அப்படின்வாங்க. அதே மாதிரி தான் இருக்குது, பேருக்கு ஏற்ற மாதிரியே மாசூம் வந்து பியூட்டிஃபுல்லாக இருக்கீங்க. ஸோ ஒன்ஸ் அகெயின் வெல்கம். ரொம்ப நன்றி. மாசூம் ஒரு நல்ல கோஸ்ட், ஒரு நல்ல பேய் உங்கள் முன்னாடி வந்து நிற்கிது. அந்த பேய் வந்து நமக்கு எல்லாமே நல்லது தான் பண்ணும். ஸோ அந்த பேய்கிட்ட நீங்கள் என்ன கேட்பீங்க? I'll actually just ask myself to become an angel. நீங்க ஏற்கனவே ஏஞ்சல் மாதிரி தான் இருக்கீங்க. Become invisible and help people around. That way. அந்த மாதிரி. படத்தை வந்து நமக்கு இயக்கி கொடுத்துருக்க இசாக் சார் கிட்ட தான் வந்து இந்த கொஸ்டின் இப்போ நான் த்ரோ பண்ண போகிறேன். சார், உங்கள் முன்னாடி பேய் வந்து நிற்கிது, உனக்கு என்ன வேணுமோ கேளு நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுதுன்னா என்ன கேட்பீங்க? அதாவது ஒரு ஆஸ்கர் அவார்டு வாங்குற அளவுக்கு ஒரு கதை பேய் கதை சொல்லுமா அப்படின்னு சொல்லி ஏற்கனவே கின்னஸ் ரெக்கார்ட் ஹோல்டர்ன்ற பேர் வாங்கியாச்சு. இப்போ அடுத்தது ஆஸ்கர் விருது வாங்கணுன்ற ஒரு எண்ணம். அதுவும் ஹாரர்ல தான் வாங்கணும். அதுவும் ஹாரர்ல தான். சூப்பர். ஸோ உங்களுடைய இந்த கனவு நனவாக்க எங்களுடைய வாழ்த்துக்கள். அதனால ப்ரொடியூசர்ஸ் தயவு செஞ்சு இனிமேல் நோட் பண்ணிங்க, ஹாரர் அப்படின்னா இசாக் சாரை போடுங்க, இசாக் அப்படின்ட்டு. ஸோ சூப்பர் சார். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆசைகள் இருக்குது, அது எல்லாமே நினைவாகணும், கண்டிப்பாக ஆகும். அண்டு இந்த டிசைன்ஸ்லாம் பார்க்கும்பொழுது என்ன திரும்ப தோணுது, நீங்கள் தான் முதல்ல பேயை பார்த்துருக்கீங்களோன்னு தோணுது. அப்படி ஒரு பயம் உங்கள் ஃபேஸில், எக்ஸ்பிரஷன்ஸ் அந்த அளவுக்கு. நீங்கள் தான் ஃபஸ்ட்டு பேயை பார்த்தீங்களா இந்த படத்தில்? உண்மைதானா? அவங்க பயங்கரமாக நடிப்பாங்க. இப்போ டக்குனு நடிக்கிற மாற சொன்னீங்கன்னா ஒரு கேரக்டர் மாறிடுவாங்க. நீங்கள் நிறைய கேள்வி கேட்டிங்கன்னா அவங்க இங்கிலீஷ்லாம் பேசுவாங்க, நிறைய நடிக்க சொன்னீங்கன்னா சூப்பராக நடிப்பாங்க. ஏங்க எனக்கு பதிலாக நீங்கள் அந்த வேலையை கொஞ்சம் செய்ய முடியுமா? அவங்கள வந்து கொஞ்சம் நடிக்க வைக்கிறீங்களா? ஓகே மாசூம், யூ வில் ஜஸ்ட் பெர்ஃபார்ம். ஓகே பெர்ஃபார்ம். ஆமாம். இப்போ சார் கிட்ட இருக்க கோஸ்ட், ஓகே, இஸ் a ghost. ஓகே, he is a ghost right now. ஓகே, எல்லாரும் சொல்ற மாதிரி நீங்களே சொல்றீங்க. It's so cute. Imagine like he is a ghost. Okay, சரி. ஓகே. Okay, the ghost will transform inside your body right now. Okay, you need to perform. நம்மள தேவையே இல்ல போல. சூப்பர் சூப்பர். No, say some dialogue with the ghost effect. சூப்பர். நீங்க சொன்ன உடனே அவங்க பெர்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. மாசூம் கலக்கிட்டீங்க. அண்ணா பாய்ந்துட்டாரு. Okay, now romance. Okay. As a ghost. ஆமா. Next வந்து your dream boy is next to you, next sitting. கண்கள் ரெண்டும் பார்க்கும்போதே இந்த பாடல் வந்து தாமரை மேம் எழுதியிருக்காங்க. அதாவது டியூன் ரொம்ப நார்மல் டியூன் தான், பட் அவங்க வரிகளால் உண்மையாகவே எல்லாருக்கும் இந்த பாடல் பிடிச்சிருக்கு. இந்த நேரத்தை நம்ம தாமரை மேம்க்கு ரொம்ப நன்றி சொல்லணும். கண்கள் ரெண்டும் பார்க்கும் போதே என்னை விட்டு போகுதே, உன்னை மட்டும் பார்த்தால் போதும் என்று ஏனோ தோணுதே. அண்ட் இந்த படத்தில் வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ஆர்டிஸ்டுடைய பர்ஃபார்மன்ஸ் பற்றி நம்ம டெஃபினெட்லி பேசி ஆகணும். அதுக்கு வந்து அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் எல்லாத்தையுமே வந்து எலிவேட் பண்ணியிருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தோம்னா, கண்டிப்பாக இசை அண்டு கேமரா, இவங்க ரெண்டு விஷயங்களுமே வந்து நம்ம பேசி ஆகணும். சார், பொதுவாகவே பேய் படங்களில் ஆர்டிஸ்டுடைய பர்ஃபார்மன்ஸை என்ஹான்ஸ் பண்ணி காமிக்கிறதோ, அதுக்கப்புறம் ஆர்டிஸ்ட் இல்லாத ஷார்ட்டை கூட எங்களை பயப்படுத்துறதோ வந்து யார் பார்த்தோன்னா இசையும் கேமரா தான். இன்னும் இன்டெப்த்தாக சொல்லணும்னா இசை வந்து அதில் ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த படத்தில் நீங்கள் பண்ணியிருக்க பாடல்களை பற்றி நம்ம பேசிகிட்டே தான் இருக்கோம். இன்னும் என்னென்ன பாடல்கள் இருக்குது, அந்த ஆர்ஆர் அதை பற்றியும் சொல்லுங்கள். ஆர்ஆர் ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஆக்சுவலாக ஒரு பயம்படுத்துகிற, கண்டிப்பாக வந்து சார் சொன்ன மாதிரி படம் ஃபுல்லாகவே ஒரு த்ரில்ல இருந்துகிட்டே இருக்கும். எந்த நேரத்தில் நம்ம அந்த ஷாக் இருந்துனே இருக்கும் டோட்டலாகவே.
அண்ட் சாங் வந்து மொத்தம் 4 சாங்கு. ஸோ ஃபஸ்ட்டு வாடி வாடி நான் வந்த உடனே பாடினேன்ல, அந்த சாங் வந்து முருகன் மந்திரம் எழுதியிருக்காரு. ரொம்ப நல்லா இருக்கு. அப்புறம் கண்கள் ரெண்டும் வந்து நான் இப்போ சொன்ன மாதிரி தாமரை மேம் எழுதியிருக்காங்க. அப்புறம் வந்து விஞ்ஞானி ஜெகன் சேட் ஒரு பாட்டு எழுதியிருக்காரு, ஒரு அழகான சாங். அதாவது அது அந்த லைன் 2 லைன் பாடுறேன், கருத்துள்ள ஒரு பாட்டு. இல்லை, அவரை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துட்றேன். அவர் வந்து என்னுடைய உதவியாளர். அவர் முதல் பாட்டு இது. முதல் பாட்டே பார்த்தீங்கன்னா குழந்தைங்களாம் பாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபஸ்ட்டு விட்ட உடனே குழந்தைங்க பாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அதாவது அப்பா பேச்சு கேட்கல, அம்மா பேச்சு கேட்கல, ஆனாலும் உன்னை கவுத்துப்புட்டேன் அப்படின்ற மாதிரி அதாவது கல்யாணம் தான் கட்டிக்கிட்டு ஓடி போகலாம் அந்த ஸ்டைலில் இந்த சாங் பண்ணியிருப்பார். ரொம்ப நல்லாயிருக்கும். அதாவது கமர்ஷியல் பேக்கடான ஒரு லிரிக் ரைட்டர். அது வந்து இண்டஸ்ட்ரி கிடைக்கிறது பெரிய விஷயம். ஃபஸ்ட்டு சாங் அது, அதுவும் சூப்பர் ஹிட்டாக இருக்குது. இவங்க அப்பா கிட்ட பேசல, எங்க அம்மா கிட்ட பேசல, ஆனாலும் உன்ன கவுத்து புட்டேன். போடு. உன் அண்ணன் கிட்ட பேசல, எங்க அக்கா கிட்ட பேசல, ஆனாலும் உன்ன கவுத்து புட்டேன். உன் ஃப்ரெண்டு கிட்ட பேசல, பின்னாடி நான் சுத்தல, ஃப்ரெண்டு கிட்ட பேசல, பின்னாடி நான் சுத்தல, ஆனாலும் உன்ன நான் கவுத்து புட்டேன். ஜி இங்க தான் ஜி செம்ம தத்துவமான லைன் வரப்போகுது. செம்ம தத்துவமான லைன் இங்க தான் வரப்போகுது. பாருங்க, பாடவா? டமால் டுமால் டமால் டுமால் சுலாக்கி, நீ டான்ஸ் போடு புல்லாக்கி, நீ சும்மா 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 சுல்லாக்கி, நீ சான்ஸ் குடு லோலாக்கி. உங்க அப்பா கிட்ட பேசல, எங்க அம்மா கிட்ட பேசல, ஆனாலும் உன்ன கவுத்து புட்டேன். உன் அண்ணன் கிட்ட பேசல, எங்க அக்கா கிட்ட பேசல, ஆனாலும் உன்ன கவுத்து புட்டேன். ட்ரெய்லர் வந்து பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா, படம் பார்த்தவங்களுக்கு தெரியும், பார்க்காதவங்களுக்காக சொல்கிறேன். ஸோ ட்ரெய்லர் பார்க்கும்பொழுது இது ஹாரர் ஃபிலிம் மட்டும்தான் அப்படின்ற மாதிரி இல்லாமல் எல்லா விஷயமும் அதில் இருக்குது. லைக் எமோஷன்ஸ் இருந்தது, தங்கச்சிக்காக அண்ணன் ஃபீல் பண்ணுற மாதிரி எங்களுக்கு தெரிஞ்சுது. அண்ட் ஒரு இடத்துல வந்து நீங்கள் அப்படியே கொஞ்சம் பேசுவீங்க, அது என்னவா இருக்கும் அப்படின்ட்டு எங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு தோணுது. ஸோ இது எல்லாமே ஒரு சேர்ந்த மிக்சராக இருக்குது இந்த படம். அது என்னன்னு கொஞ்சம் தெளிவுபடுத்துறீங்களா? வந்து அது ஒரு வரும். அது வந்து காளி வெங்கட் எப்போவுமே வந்து ஒரு வேலை பண்ணிகிட்டே இருப்பார். அவர் என் கூட தான் நைட்டு அந்த தேட்டரில் படுத்து தூங்குற போது வந்து பார்த்தீங்கன்னா, எப்போ பார்த்தாலும் அவர் ஒய்ஃபோட டார்ச்சர், அவர் ஒய்ஃபை பிரிஞ்சிருப்பார். அவர் கல்யாணம் ஆயிருக்கும், அவருக்கு ஃபர்ஸ்ட் டைம் நடந்திருக்காது. ஸோ அதான் பெரிய பிரச்சனை. ஒய்ஃபை பிரித்து கூட்டு வந்து வச்சுருவோம். டெய்லி ஃபோன் பண்ணுவார், அப்படியே ஏக்கத்திலே படுத்துருப்பார். டேய் என்னை விட்டுறா, நான் போயிடறேன்டா அப்படின்னு. அன்னைக்கு அவர் கனவுல வந்து பல மாதிரி வந்து வேலைகள்லாம் வந்து சில்மிஷம் போட்டு என் மேலே காலை போட்டு டார்ச்சர்லாம் பண்ணி, அது செம காமெடியான ஒரு சீன் வந்து. அதனால அதை அவருக்கு நடித்து காட்டுவேன். நீ என்ன பண்ண தெரியுமா அப்படின்னா, அவர் வந்து அவர் ஒய்ஃபோட இருக்கிற மாதிரி இமேஜினேஷனில் இருந்திருப்பார் அந்த சீன் வந்து. அது செம ஹியூமராக வந்து அதை இமிட்டேட் பண்ணி காட்டுவேன். நீ என்ன பண்ண தெரியுமா நைட்டு படுத்துருக்கும் போது என்ன அப்படின்னு சொல்லிட்டு, அது ஹியூமராக அது எல்லாருமே சொன்னாங்க. அது ஹியூமராக நல்லா இருக்கு அந்த ரியாக்ஷன்னா. அவர் தான் கேட்டு வாங்கினார், ஜி அது கொஞ்சம் இன்னசென்ட்டாக பண்ண ஜி, அது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு. இவர் எப்படி உங்களுக்கு நடிச்சு காமிப்பாரா அந்த மாதிரி வேணும் அப்படின்ட்டு, இல்லாட்டி அவர் வார்த்தைகள்லேயே சொல்லிட்டு நீங்கள் அதை அப்படியே கன்சியூம் பண்ணிட்டு பாருங்க? அவர் மனசு மட்டும் நடிச்சு காட்டிடும். அவர் வந்து வருவார், அப்படியே சொல்லுவார். ஒவ்வொரு டைரக்டர் ஒவ்வொரு டேலண்ட் இருக்கும், என்ன வேணுங்கிறதையும் கிளியராக சொல்லுவார். சார் நல்லா இருக்கு சார், ஒன் பண்ணலாம் சார் அப்படின்னா அதில் புரிஞ்சிடும். அப்புறம் என்ன சொல்லுவார், இல்லை சார் இது வேணாம், கொஞ்சம் நம்ம அந்த மீட்டர்லேயே கொஞ்சம் இன்னசென்ட்டாக போய் அப்படின்னு அப்படி அவர் சொல்கிறதுல நமக்கு புரிஞ்சிடும். ஓ நம்ம இவ்வளோ வேண்டாம் குறைச்சிக்க சொல்கிறாரு, இல்லை வேணுங்கிற இடத்துக்கு ஒன் மோர் போயிடலாம் அப்படின்னா அதுவும் செட்டிலாக சொல்லிடுவார். மேக்ஸிமம் நடித்து காட்ட மாட்டார். வந்து நடிகளுக்கு ஒரு ஃப்ரீடம் கொடுத்துருவார். அதாவது நீங்கள் பண்ணுங்கள், அதிலேருந்து நான் சூஸ் பண்ணிக்கிறேன், நல்லா இல்லைன்னா இது வேணாம் சார், கொஞ்சம் நம்ம வேறு மாதிரி பண்ணலாம். ஏன்னா கிளைமேக்ஸ்லாம் எனக்கு ரொம்ப டஃப்பாக இருந்தது. ஏன்னா கிளைமேக்ஸில் நிறைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருந்தது அந்த கேரக்டருக்கு. ஸோ ஒரு ஆக்ஷன் சீக்வன்சஸ்ஸு, அந்த ரொம்ப வயலண்ட்டான ஒரு பிஹேவியரு, அதெல்லாம் ஒரு மாதிரி பண்ணும்போது எனக்குமே எப்படி பண்ணலாங்கிற ஒரு குழப்பம் இருந்தது. என்ன லெவலில் பண்ணலாம் இந்த படத்தில், அது எவ்வளோ சரியாக வரும் அப்படிங்கும்போது அப்போவும் அவர் வந்து சரி ஏதாவது ஒரு ஐடியா வச்சுருப்பாரு. அவர்கிட்ட நம்ம கடன் வாங்கி டப்புன்னு அப்படி பண்ணிடலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, நீங்கள் பண்ணுவீங்க சார், நீங்கள் பண்ணுங்கள், நான் அதிலேருந்து எடுத்துக்கிறேன், எது வேணுங்கிறத நான் கட் பண்ணிக்கிறேன் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் பண்ண அப்புறம் அவர் ஒரு ஸ்கெலிட்டன் எனக்கு அப்படியே கொடுத்தார். இது இப்படி போகலாம், நல்லாயிருக்கு, இந்த மீட்டரில் நம்ம கொஞ்சம் ட்ராவல் பண்ணிக்கலாம் இதில். ஆனால் யூஸ்வல் ரெகுலர் ஃபிலிமில் வந்து அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கெலாம் ஒரு மேக்கப் பண்ணி அப்படி இப்படிலாம் இல்லாமல் இது லைவாக இருக்கிற மாதிரியாகவே நம்ம இருந்துடலாம்
அண்ட் டயலாக்ஸ் இஸ் வெரி ஸ்ட்ராங் இன் திஸ் ஃபிலிம். ஐ பிலீவ் இந்த படத்தில் வந்து நிறைய ஹியூமர் சீன்ஸ் வந்து சார் டெலிட்டட் சீன்ஸே எனக்கு தெரிஞ்ச படம் ரிலீஸ்க்கு அப்புறம் நிறையா விடுவார். அதுவே ஆடியன்ஸ் ஹியூமர் சீன்ஸ்லாம் என்ஜாய் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய சீன்ஸ் இப்போ இதிலே வைக்க முடியல. நல்ல சீன்ஸ் ஹியூமர் சீன்ஸ் எல்லாம் வந்து ஒரு கார் சீன்லாம் இருந்தது, ரொம்ப ஹியூமராக எனக்கும் காளி வெங்கட் அண்ட் ஆஷ்னா சீன்ஸு. அது ஆடியன்ஸ் பயங்கரமாக எனக்கு தெரிஞ்சு விட்டாருன்னா செம வைரம் நினைக்கிறேன் அந்த சீன் வந்து. முக்கியமாக இந்த படத்தில் எல்லோரும் கேட்டாங்க ஏன் நாகேஷ்னு இந்த படத்துக்கு ஒரு பேர் வச்சுருக்கீங்க, என்ன காரணம்? இதே கேள்வி தான் நான் கேட்கும்போது அவர் சொன்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பதில் எனக்கு ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்தது. இப்போ நீங்களும் கேட்டோடனே நாகேஷ் திரையரங்கம் முன்னே நீங்கள் ஒரு ஹியூமராக இந்த படம் சீரியஸாக, ஏன்னா நாகேஷ் சார்னாலே நமக்கு ஒரு இமேஜ் இருக்குது இல்லையா? ஸோ இந்த படம் வந்து டி நகரில் நாகேஷ் தேட்டர்னு வந்து அந்த சம்மந்தப்பட்ட கதை. இந்த கதை அதுக்கும் இந்த கதைக்கும் துளியும் சம்மந்தம் கிடையாது. இது வந்து வேறு டிப்பிக்கலாக வேறு ஒரு ஜானர் அப்படின்னோடனே சார் உங்களுக்கு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது சார். இந்த கேரக்டர் அப்படி தான் சார். அப்புறம் சிம்பிளாக ஒரு பஞ்ச் டைலாக்மே ஒன்று சொல்லிட்டாரு சார், தலையை பிடிக்காதவங்களும் இருப்பாங்க, தளபதியை பிடிக்காதவங்களும் இருப்பாங்க, ஆனால் தளபதியோட கூட நடிக்கிற காமெடியை பிடிக்காதவங்க யாராவது இருப்பாங்களா அப்படின்ட்டாரு. ஸோ மாஸ் ஹீரோ பிடிக்காதவங்க கூட இருப்பாங்க சார், ஆனால் ஒரு காமெடியை பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க சார். காமெடி எல்லா ஹீரோடையும் ட்ராவல் ஆகும் சார், ஆடியன்ஸ் எப்போவுமே லைக் பண்ணுவாங்க அப்படின்னாரு. இவ்வளவு நல்ல விஷயங்கள் இந்த படத்தை வந்து தேடி வருது அப்படின்னா உங்கள் எல்லாருடைய டீம் ஒர்க்கை வந்து கண்டிப்பாக நம்ம சொல்லலாம். ஸோ இந்த படத்தில் ஒர்க் பண்ண மற்ற நடிகர்கள், டெக்னீஷியன்ஸ், அவங்கள பற்றி சொல்லுங்கள். காளி வெங்கட் பற்றி நம்ம பேசணும். அண்ட் கயல் ஃபெரேரா அவர் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் நடிச்சிருக்காரு. சித்தாரா மேம் நடிச்சிருக்காங்க. ஸோ அவங்கள பற்றி சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு நான் ஹீரோ சார், ஹீரோயின், இன்னொரு ஹீரோயின், இவங்களுக்கு எல்லோரும் தேங்க்ஸ் சொல்கிறத விட ஃபஸ்ட்டு நான் சொல்லணுன்னா எம்ஜிஆரில் தான் மேடம், அவங்களுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லுவோம். அவங்க தான் இதோட பேக் போன்னே சொல்லலாம். அவங்க தான், ஏன்னா அவ்வளோ பெரிய சீனியர் ஆர்டிஸ்ட்டு. நான் போயிட்டு அவங்ககிட்ட போய் கதை சொல்லுவேன். நான் வந்து கீப் ஆன் சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அவங்களுக்கு ஒரு தடவை ஒரு சீன் சொல்லிட்டு வந்துட்டு இதான் உங்கள் சீக்வன்ஸும் சொல்லிட்டார். அவங்கள அதான் நினச்சிட்டு அதுக்கு ப்ரிப்ரேஷன்லாம் பண்ணிப்பாங்க. அதாவது இந்த அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தும் அவங்க ப்ரிப்பேர் பண்ணிப்பாங்க அந்த கேரக்டருக்காக. அது ஒரு வாரம் கழிச்சு மாற்றிடுவேன். திருப்பி ஃபோன் அடிச்சு மேடம் இப்படி மாற்றிருக்கேன் மேடம்னே சரி பண்ணும். இதுமாரி நான் கீப் ஆன் சேஞ்ச் பண்ணாலும் அதை பற்றி அவங்க இதுவே ஃபீல் பண்ணாமல் ஒரு புது டைரக்டரு, அதுவும் சின்ன பையன் அப்படின்ற ஃபீலே பண்ணிக்காமல் சரிப்பா இல்லை அவங்களுக்கு கம்பேர் பண்ணும்போது அவங்களுக்கு அது ஃபீலே பண்ணிக்காமல் ஒரு பெரிய டைரக்டருக்கு என்ன ஒரு வேல்யூ கொடுத்து ஒர்க் பண்ணாங்களோ அந்த மாதிரி அதை வேல்யூ கொடுத்து அவங்க ஒர்க் பண்ணாங்க. அவங்களுக்கு ஃபஸ்ட்டு என்னுடைய தேங்க்ஸ் சொல்லிக்கணும். அப்புறம் பார்த்திங்கன்னா சித்தாரா மேடம், அவங்க தான் ரொம்ப என்ன சொல்கிறது க்யூட். எல்லாருக்கும் அதுமாதிரி ஒரு அம்மா இருக்கணும் அப்படின்னு தோணும். ஸ்வீட். ஓகே, அவங்க அதுமாதிரி ஒரு அம்மா இருக்கணும் நம்ம எல்லாருக்கும் ஒரு மனசுக்குள்ளே இருக்குல்ல, அதே மாதிரி அம்மா. அதாவது பையன் சம்பாரித்தாலும் சம்பாதிக்காட்டாலும் ஒரு பார்ஷாலிட்டி பார்க்காம இருப்பாங்களோ ஒரு அம்மா, அந்த கேரக்டர். அதுமாரி அதாவது ஸ்பேஸ் கொடுப்பாங்களா, பெரியவனுக்கு என்ன மரியாதை கொடுக்கணும், சின்னவனுக்கு என்ன மரியாதை சொல்லுவாங்க சார். அதான் புத்திசாலி அறிவு இருந்துக்கும் இது அறிவிருந்து பழக்க தெரியாது. அதாவது சித்தாரா மேடத்துக்கு ஒரு பஞ்ச் டைலாக் வச்சுருப்போம். அதாவது அறிவு இல்லாதவன் தான் முட்டாள், ஆனால் அறிவு இருந்தும் சம்பாதிக்க தெரியாமல் இருக்கான் பாரு அவன் தான் அடி முட்டாள் அப்படின்னு டைலாக் அவனுக்கு சொல்லுவாங்க. அவர் ரொம்ப கொஞ்சுவாங்க, நீ எவ்வளோ பெரிய அறிவு தெரியும் அப்படின்னு ஒரு பயங்கர ஹாப்பி ஆகிடும். அதுக்கப்புறம் சொல்லுவாங்க அறிவு இல்லாதவன் தான் முட்டாள், ஆனால் அறிவு இருந்தும் காசு சம்பாதிக்க தெரியாமல் இருக்கும் பாரு அவன் தான் அடி முட்டாள்னு ரியாக்ஷனே மாறிடும். ஸோ அவங்க வந்து ஒரு பையனை எப்படி கன்வின்ஸ் பண்ணணும் அப்படின்றத அவங்க பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் மனோபாலா சார், அவர் பார்த்திங்கன்னா அவர் பொண்ணை கூப்பிட்றதே ஒரு ஸ்டைல். கயல் ஃபெரேரா சார், அவர் தான் அவர் வந்து இம்பார்ட்டன்ட் ரோல். அது வந்து சவுந்தர பாண்டியன் ஒரு கேரக்டர், அது வில்லேஜோட ஹெட்டுன்ற மாதிரி ஒரு கேரக்டர் கொடுத்துருப்பாரு. அவர் வந்து தான் அட்வைஸ் பண்ணார், அந்த தேட்டருக்கு போகாதப்பா. ஆக்சுவலாக இவங்க அந்த தேட்டரை கொடுத்து வச்சுருப்பாங்க அவர்கிட்ட, அவர் வந்து அதை ரன் பண்ணவே வச்சுட்டு இருப்பார். ஏன்னா அது பேய் இருக்குன்னு அதை சொல்லாமே வச்சுட்டு இருந்திருப்பேன். இது தெரியாமல் தான் இவனு போய் அவர்கிட்டயே சண்டை போட்டு நான் அங்கே தான் இருப்பேன் அடம் முடிச்சு போயிருப்பானுங்க. அப்போ அவர் ஒவ்வொரு தடவை அதை கேரிங் எடுத்து சொல்லிகிட்டே இருப்பார். அதை சொல்ல கேட்காம இவங்க போக ரியாக்ஷன் நடந்துட்டுருக்கு. அதுக்கப்புறம் ஒரு கடைசியாக இவங்க கூட சேர்ந்து என்ன ஆக்ஷன் எடுக்கிறாருன்ற மாதிரி போகும் ஒரு சீக்வன்ஸ். ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் பண்ணியிருப்பார். ஸோ இந்த மாதிரி இந்த படத்துக்கான எதிர்பார்ப்புகள் நிறையா இருந்தது. எல்லா எதிர்பார்ப்பையும் இந்த படம் வந்து பூர்த்தி செஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொன்னோம். வாழ்த்துக்கள் ஒன் செகண்ட். உங்கள் எல்லாருக்குமே என்டர்டைன்மெண்ட் வேணும்னா பீச்சு இல்லாட்டி தேட்டர் போவாங்க. எல்லாரையும் நாகேஷ் திரையரங்கத்துக்கு நீங்கள் எல்லாருமே கொண்டு வந்திருக்கீங்க. ரொம்ப நன்றி. அண்ட் இந்த படத்துடைய சக்ஸஸ் மீட்டில் நம்ம எல்லாருமே திரும்பவும் சந்திக்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் வண்டர்ஃபுல் மீட் அண்ட்